ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிளைமேட் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, ஒற்றை தலைவலி, இந்த மாதிரி வறட்டு இருமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டை வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால பாதிக்கப்படுறோம் இல்லைங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு கஷாயம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு பொருட்களையும் என்னென்ன மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஓமவல்லி இலைகள் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த ஓமவல்லி இலைகளில் என்னென்ன நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாமாங்க. இந்த ஓமவல்லி இலை பார்த்தீங்கன்னா மார்பு சளி, வறட்டு இருமல், அஜீரண கோளாறு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாட்டு மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஓமவல்லி இலைகளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ஓமவல்லி இலைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா தொற்று நோயை பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த ஓமவல்லி இலைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா பூஞ்சைகளுக்கு எதிராக போராடக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா தொண்டை வலி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த தொண்டை வலியை குணப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லலாங்க. இந்த ஓமவல்லி இலை பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாய் துர்நாற்றத்தை போகக்கூடியது, மலச்சிக்கலை போகக்கூடியது, ஜீரண மண்டலத்தை பார்த்தீங்கன்னா சரியாக வச்சிருக்கக்கூடிய, அதாவது ஜீரண மண்டலத்தை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை பார்த்தீங்கன்னா போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க. புற்றுநோயாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஓமவல்லி இலைகளை ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்ப அந்த புற்றுநோய் சம்பந்தமான நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஓமவல்லி இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒற்றை தலைவலி, தலைவலி, இந்த மாதிரி முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால ரொம்பவே அவதிப்படுவாங்க இல்லையா. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த ஓமவல்லி இலைகளை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குணமாயிருதுன்னு சொல்லலாம். இதயத்தை சீராக வச்சுருக்கக்கூடியது, பூச்சிக்கடிக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க, பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஓமவல்லி இலைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த ஓமவல்லி இலைகள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது இந்த இந்த கிளைமேட், அதாவது இந்த ஓமவல்லி இலைகள் வளரக்கூடிய அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதோட தட்ப வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சரியான அளவில் இருக்கிறதுனால நம்ம நாட்டு சைடு மிக அதிக அளவில் வளரக்கூடியது, நாட்டு மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஓமவல்லி இலைகள் மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் நான் இதில் யூஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் இதெல்லாம் நான் இடித்து எந்த பதத்தில் எந்த பக்குவத்தில் நான் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க. இந்த கஷாயத்துக்கு ஓமவல்லி இலை, துளசி, தூதுவளை, மிளகு, இஞ்சி, மஞ்சள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இடித்து அந்த சாறு வெளியில் போகாமல் அந்த சாறையும் நம்ம கூடவே சேர்த்து எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த கஷாயத்தில் யூஸ் பண்ணக்கூடிய தூதுவளை இலைகளில் என்னென்ன நன்மைகள் நிறைந்திருக்கு, மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தூதுவளை இலைகளை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்ப நெஞ்சு சளி, தீராத சளி, இருமல், வறட்டு இருமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இந்த தூதுவளை இலைகள், தண்டு, பூ, கனி, காய், வேர்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த தூதுவளை இலைகளில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கால்சியம் சத்து மிக அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளையும் பற்களையும் பார்த்தீங்கன்னா மிகவும் ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் வச்சுருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே போன்று 5 தூதுவளை இலைகள், சின்ன வெங்காயம், கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து ஒரு சாறு எடுத்து வச்சுக்கலாம். அந்த சாரோட நீரை பார்த்தீங்கன்னா சேர்த்து அதை கொதிக்க வச்சு நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரப்போ நெஞ்சு சளி இருக்கு இல்லைங்களா, அந்த நெஞ்சு சளி, வறட்டு இருமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டையில் வலி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த தொண்டை வலி பிரச்சனைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை இலைகளை பார்த்தீங்கன்னா தோசை மாவு கூட அரைச்சி நம்ம பார்த்தீங்கன்னா தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுட்டு வரலாம். அல்லது சப்பாத்தி மாவு கூட பார்த்தீங்கன்னா கலந்து பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரியே சாப்பிட்டுட்டு வரப்போ தொண்டை வலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை இலைகள் நினைவாற்றலை பெருக்கக்கூடியது, தீவிர ஆஸ்துமா பிரச்சனையினால அவதிப்படுறவங்க பார்த்தோம்னா இந்த தூதுவளை இலைகள் சாற்றோட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரப்போ அந்த ஆஸ்துமா பார்த்தீங்கன்னா தீவிர ஆஸ்துமா கூட பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மார்பு சளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை இலைகளோட அந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை பொடி செஞ்சு நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ மார்பு சளியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருட்களையுமே இடித்து அந்த சாறு நம்ம பார்த்தோன்னா வேஸ்ட் ஆகாமல் அந்த சாரோடு நம்ம தண்ணியை கலந்து
நல்லா கொதிக்க வச்சு நம்ம அந்த கொதிக்க வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 டம்ளர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டி வரணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கலந்துருக்கும், மிளகு கலந்துருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அதனால டர்மரிக் அதாவது மஞ்சளும் கலந்துருக்கும் இல்லைங்களா? அப்போ இஞ்சி வந்து எதுக்காக யூஸ் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு சளியை வந்து போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி வந்து நம்ம ரெகுலராக பால்லையுமே வந்து பார்த்தோன்னா இடித்து நம்ம வந்து கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வரப்போ வந்து பார்த்தோம்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சளிகள் வந்து பார்த்தோன்னா கரைச்சி வெளியேற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இஞ்சி டீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு சாப்பிட்டு வருவாங்க. அந்த இஞ்சி டீ வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி டீக்கு இருக்குன்னு சொல்லலாம். மூட்டு வலிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ்துமா பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம வந்து ரெகுலராக அன்றாட உணவில் வந்து யூஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் வந்து மிளகும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கும். மிளகு என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, தொண்டை வலி இருக்கும் இல்லையா? தொண்டை கட்டு, தொண்டை வலி இந்த மாதிரி தொண்டையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள வந்து அகற்றக்கூடியதுன்னு சொல்லலாம். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மிளகுமே இதில இடிச்சு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இதில இருக்கக்கூடிய அந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நன்மைகள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவதிப்படுறவங்க, இந்த துளசியுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெறுமனே நம்ம கழுவி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வரலாம். இல்ல குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கசாயம் மாரி வச்சு கொடுக்கலாம். மூக்குல தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, சரியே ஆகல, கண்ட்ரோலே ஆகல அப்படின்றவங்களுமே இந்த துளசி இலைகள வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா எடுத்துக்கலாம். இல்லைனா துளசிய வந்து பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணியில நைட்டு ஒரு 10 இலைகள ஊற வச்சு, அந்த தண்ணிய நம்ம குடிச்சிட்டு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கு ஒழுகுறது, நெஞ்சு சளி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லலாம். அதே மாரி கல்லீரல் நோய், சர்க்கரை நோயாளிகள் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துளசி இலைகள வந்து நார்மலா எடுத்துக்கலாங்க. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துளசி தண்ணி நம்ம குடிச்சிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாய் துர்நாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தீரும்னு சொல்லலாம். நீரிழிவு சம்மந்தமான நோய்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லலாம். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பகுதியில புற்று செல்கள் இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு, அந்த புற்று செல்கள வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துளசிக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நார்மலாவே துளசிய வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரப்ப நெறைய நன்மைகள் நிறைந்திருக்கு. நம்ம வயிற்றில இருக்கக்கூடிய புழுக்கள் அகற்றக்கூடியது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, ஸ்கின்ன வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடியது. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துளசியிலே இருக்குன்னு சொல்லலாம். இதில இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நோய் தொற்றும் ஏற்படாம, நோய் தொற்றிலிருந்து நம்மள பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இதில இருக்கக்கூடிய அந்த மஞ்சளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பாற்றல அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தொற்றுகள வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மஞ்சளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீவர், சளி, இருமல்னு சொல்லி தொற்று வியாதிகள்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கக்கூடியது. அதாவது நோய் எதிர்ப்பாற்றல அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க. ஸோ இதில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இடிச்சு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊத்துறோம்னா, 1 டம்ளர் வர அளவுக்கு நம்ம சுண்ட காய்ச்சி, அத வடிகட்டி நம்ம குழந்தைகளுக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெகுலரா எடுத்துட்டு வரப்ப, அந்த சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.